வெல்கம் பேக் எவ்ரி ஒன். ஹோப் யூர் ஆல் ஹேவிங் அ கிரேட் டே. இன்றைக்கி மீட் ஈட்டிங் பற்றினா சில இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். நிஜமாகவே மீட் ஈட்டிங் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக, இது சாப்பிட்றனால எதுவும் பிரச்சனை வராதா, ஸோ இதுக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது, நம்ம சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா, ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா, ஸோ இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன நோட், எல்லா கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் ரேண்டமைஸ்டாக இருக்குது. நான் எதுவும் ஒரு பர்டிகுலரான ஆர்டரில் ஃபாலோ பண்ணிவிட்டு போகலை, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஈஸ் மீட் ஈட்டிங் ரியலி ஹெல்த்தி? நிஜமாகவே இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தை கொடுக்குதா, ஹெல்த் நல்லாகுதா? ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டேட்டா கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ நம்பர் ஆஃப் டெத்ஸ் பை காஸ் வேர்ல்டு 2017 டேட்டா படி எந்த டிசீஸ் நிறைய பேரை கொண்டு இருக்குது? ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ், அதுதான் கேன்சருக்கும் மேலே இருக்குது. 17.79 மில்லியன் பீப்புளை கொண்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து மீட் ஈட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆக்சுவலாக நிறையா இருக்குது. இந்த பேப்பர் பாருங்கள், இன்டென்சிவ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபார் ரிவர்சல் ஆஃப் கார்னரி ஹார்ட் டிசீஸ். இது வந்து 90s நடந்த ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரிசர்ச் தான். பேசிக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு ஒரு 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒரு குரூப் வந்து டயட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மீட் ஈட் பண்ணக்கூடாது, வேறு எதுவும் கிடையாது, எந்த ஒரு ஸ்பெஷலான பில்ஸும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு குரூப்பை வந்து நீங்கள் நார்மலாக ஹாஸ்பிட்டல் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பில்ஸ் சாப்பிடுங்க, அப்புறமா அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி மீட் ஈட்டிங்கை இல்லைனா 1 or 2 வீக்ஸ் அந்த மாதிரி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான், ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரிசர்ச். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு? மீட் ஈட்டிங் சாப்பிடாமல் இருந்தவங்களுக்கு சரியாக இருக்கா, எந்த பில்ஸுமே சாப்பிடாமல்? ஸோ அதுக்கு என்ன வந்திருக்குன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் பேஷண்ட்ஸ் ஹேட் அ 91% reduction in reported frequency of angina after 1 year and a 72% reduction after 5 years. எந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்காதீங்க, எந்த பில்ஸும் சாப்பிடாதீங்க, ஜஸ்ட்டு வந்து மீட் ஈட்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த குரூப் வந்து 91% வந்து ரெடியூஸ் ஆகியிருக்காங்க 1 இயர்லேயே. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அந்த அதர் சைடு இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யார் எந்த குரூப் வந்து ஹாஸ்பிட்டல்ஸை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, டாக்டர்ஸை ஃபாலோ பண்ணாங்களோ, அவங்களுக்கு வந்து 186% வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஷாக்கிங்காக இல்லை? எல்லாமே ஒரு ஆப்போசிட்டாக இருக்குல்ல? எஸ், ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஹோல் ரிசர்ச் வந்து 90s நடந்தது, ரொம்ப பழசு. இந்த ரிசர்ச் வந்து அப்போவே ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், ஆனால் தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணி மூடி மறைச்சிருக்காங்க. ஸோ எனிவே, இப்போ தான் எல்லா இடத்துலையுமே நிறையா பேப்பர்ஸ் இருக்குது, ஏதோ பண்ணுறாங்க, நிறையா ஹெல்த் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஏஜென்சிஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் பவர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதா? இவங்க இதை பற்றிலாம் சொல்கிறது கிடையாது? எப்படி சொல்லுவாங்க இவங்கெல்லாம்? சிம்பிளாக சொல்லணுன்னா, தே டோன்ட் கேர் அபவுட் அவர் ஹெல்த். ஜஸ்ட் அவங்க வந்து யார் ஃபண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போயிட்டு இருப்பாங்க. தே சிம்ப்ளி டோன்ட் கேர் அபவுட் பீப்புள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இது. இங்கே அப்படியே நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இது வந்து இந்த ரெசிபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செக்ஷனில் நான் இருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரௌஸ் ரெசிபி கேட்டகரிஸ் இருக்கா, அதில் எக்ஸாம்பிளுக்கே சிக்கனை தான் போட்டிருக்காங்க, மீட். சரி, இதுலேயே நம்ம அந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரோலில் பாருங்கள், மெயின் டிஷ்ஷஸ் சிக்கன் ஆர் போட்ரி, சிக்கன், மீட், வெஜிடேரியன்ஸ், ஸ்லோ குக்கர், ஸ்நாக்ஸ், பீஃப், மீட். இதுலேயே ஒரு பீஃபுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது, சிக்கனுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? மீட் ஈட்டிங்னால அவ்வளோ பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுறனாலே நம்ம பாதி பேருக்கு மேலே, பாதி இல்லை, 91% சான்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? நல்லா தெரியும் உங்களுக்கு. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்து கிளைண்ட்ஸ் உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இவங்க கிளைண்ட்ஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. மீட் சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ எனிவே, நான் இப்போ சொன்ன எல்லாமே 2014 நடந்த ஒரு லெக்சரில் டாக்டர்
கிரேகர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் அதையும் நான் ஒரு டைம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Heart disease is not only our leading cause of death, but also our leading cause of death and disability. Dr. Dean Ornish proved with his plant-based diet and lifestyle program that cardiac patients had 91% reduction in angina attacks. That's the crushing chest pain that some people with advanced heart disease can get. In contrast, control group patients who were instead told to listen to the advice of their doctors had a 186% increase in attacks. This marked reduction in chest pain was sustained 5 years later. A long-term reduction in pain comparable to that of bypass surgery, but without the knife or the saw used to cut our chests in half. Forks over knives, soup over saws. But this was back in the 90s when Ornish was only studying a few dozen patients at a time. How about 1,000 patients on a whole food, plant-based diet? Within 3 months, nearly 3/4 of angina patients became angina-free. 74% cured without a single scalpel or side effect. Now, Ornish didn't just put people on a plant-based diet. He also advised moderate exercise like walking. So how do we know what role the diet played? Well, if you go back to Ornish's first publication, he put cardiac patients on a quasi-vegan diet with no added exercise, just diet and stress management, and got a 91% reduction in attacks in less than a month. And Dr. Esselstyn was able to improve angina using plant-based diet as the only lifestyle intervention. So we know diet is the active ingredient. But they weren't the first. There are case series going back to the 1970s. We've known about this for decades. Angina and the vegan diet. வெறும் இங்கே 1970ஸ்லேருந்தே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எதனால ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வருது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது. ஒரு சிம்பிளாக ஜஸ்ட்டு நம்ம மீட்டை கட் பண்ணிட்டாலே இந்த டிசீஸ் வராது. இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க பாருங்களேன், இந்த டேட்டாலெல்லாம் இவ்வளோ பேரை நம்ம ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம். இப்படி ஃபுல்லாகவே முடியலன்னா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரியாது நமக்கு ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம். இப்போ நிறையா வேறு இடங்களில் வேறு நாட்டில் பெரிய பெரிய சிஸ்டம்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் இந்த அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக இது சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ் வரும், ஸோ இதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு ஜஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கனாலே நிறைய பேர் இதனால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகியிருப்பாங்க அந்த டிசீஸ்லேருந்து. பட் நோ, இவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட்டாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அசோசியேஷன் அவங்கள இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த அசோசியேஷனே இது நல்லதுன்னு சொல்லி பொய் சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு மோசமாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே எல்லாமே. ஸோ கன்டினியூ பண்ணலாம், இன்னும் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து, இஸ் மில்க் ரியலி ஹெல்த்தி? கண்டிப்பாக வீகனிசம் பற்றி பேசினா கவுஸ் மில்க் பற்றி பேசுவாங்க. ஸோ மில்க் இல்லாமல் போன்ஸ்லாம் வீக் ஆயிரும், ஸோ எப்படி வீகன்ஸ்லாம் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த கவுஸ் மில்க் பற்றியும் கொஞ்சம் பேசலாம். டாக்டர் கிரெகர் இந்த மில்க் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இதை கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் காமிக்கிறேன். But just because a country drinks a lot of milk and has a lot of cancer doesn't mean the individuals within that country that are drinking the milk are getting the cancer. That's why we need cohort studies where you find out how much milk people drink and follow those individuals over time and see if those who drink more milk get more cancer. There have been dozens of such studies done. Put them all together, and intakes of total dairy products, including low-fat milk, were indeed associated with increased prostate cancer risk. The question is, why? Maybe it's just all the calcium. They found that the more calcium people consume, the higher their risk of prostate cancer. Yeah, but most people get their calcium from dairy, so how do we know this isn't just a dairy effect?
Before we start worrying about kale and other non-dairy sources of calcium, it'd be nice to see dairy calcium teased out from non-dairy calcium intakes, and that's exactly what they did. Yes, the more calcium from dairy sources, the higher the risk of cancer, but non-dairy sources of calcium were found to be protective. So it wasn't a calcium effect, it was a dairy effect. This suggests that other components of dairy may be to blame. They suggest it's the animal protein boosting the levels of a cancer-promoting growth hormone called IGF-1, insulin-like growth factor 1. If you look at 28 studies involving nearly 28,000 people, this is what's called an albatross plot. Any study to the right of this line shows a link between IGF-1 levels and dairy product, milk specifically, or dairy protein consumption. And any study hitting this line or over shows a significant association with higher IGF-1 levels. This could also explain why plant-based diets can be so protective. Put watch and wait cancer patients on a whole food plant-based diet for a year, no chemo, no radiation, lifestyle changes only, and get a significant reduction in PSA levels, indicative of tumor shrinkage. Their bloodstream becoming nearly 8 times better at suppressing the growth of cancer cells. Do biopsies and you can show changes in gene expression, a downregulation of critical cancer genes, effectively switching off cancer growth genes at a... ஸோ பேசிக்காக இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் இந்த கவுஸ் மில்க்லாம் குடித்தா கால்சியம் அதிகமாகும், போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும், இந்த ஃபுட்டு விஷயம் இல்லைன்னா வீக் ஆயிடுவீங்க. இந்த மாதிரியான ஹோல் கான்செப்ட்டுமே பேசிக்காக ஒரு மிகப்பெரிய மெத். இது வரைக்கும் இருக்க எல்லா பேப்பர்ஸுமே இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. எந்தளவுக்கு இந்த டைரி கவுஸ் மில்க் இந்த மாதிரி ஸ்டஃப்லாம் எடுத்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு போன்ஸ் வீக் தான் ஆகிட்டு இருந்திருக்கு. எல்லா ரிசர்ச்சுமே அதை தான் கன்க்ளூட் பண்ணியிருக்கு. nutritionfacts.org பாருங்கள், டயரி. In the population study, milk intake and risk of mortality and fractures in women and men, researchers following more than 100,000 men and women in Sweden for about 20 years found significantly higher rates of bone and hip fractures, heart disease, cancer and premature death in general for women who drank more milk. 3 glasses a day was associated with nearly twice the risk of dying early. Men with higher milk consumption were also recorded having a higher risk of premature death. எல்லாமே இந்த மில்க்குக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்துட்டு இருக்குது. இந்த பேப்பர்ஸையும் கொஞ்சம் பார்க்கலாம். மில்க் இன்டேக் அண்ட் ரிஸ்க் ஆஃப் மோர்டாலிட்டி அண்ட் ஃப்ராக்சர் இன் உமன் அண்ட் மென் கோஹர்ட் ஸ்டடீஸ். பேசிக்காக இதுவும் அதே லைன்ஸ் தான், இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது. மில்க் இன்டேக்னால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், இப்போது அடுத்ததையும் இப்படியே பார்க்கலாம். இது டைரி ப்ராடக்ட் கால்சியம் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர் ரிஸ்க் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ அண்ட் மெட்டா அனாலிசிஸ் ஆஃப் கோஹரட் ஸ்டடீஸ். High intake of dairy products, milk, low fat, milk, cheese and total dietary and dairy calcium but not supplementary nor non-dairy calcium may increase total prostate cancer risk. Prostate cancer இது increase பண்ணிட்டு இருக்கு dairy products. Dairy products, calcium and prostate cancer risk in physicians' health study. These results support the hypothesis that dairy products and calcium are associated with a greater risk of prostate cancer. கேன்சரை மென்னுக்கும் உமனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இது பார்த்தாமல் மில்க் வந்து போன்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, கால்சியம் கொடுக்குது, இது வந்து போனை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து டோட்டலாக ஒரு மிகப்பெரிய மித். இது கால்சியமாக இன்க்ரீஸ்லாம் ஒன்றும் பண்ணல, நம்மளுக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் இந்த கவுஸ் மில்க் இல்லாமல் மற்ற டைப் ஆஃப் மில்க்ஸ், இந்த ஆல்மண்ட் அப்புறமா அந்த மற்ற மில்க்லாம் இருக்கும் இல்லையா, வீகன் மில்க், அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலை. ஆல்சோ கால்சியமுக்கு கவுஸ் மில்க் தான் ஒரே வழி அப்படின்றது ஒரு அதுவும் ஒரு மித். வேறு வேறு மில்க் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. பிளான்ட் பேஸ்டு மில்க் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதில் எதுலேயுமே இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. கவுஸ் மில்கில் இருந்து வர்ற இந்த கால்சியம் இந்த ஒரு டயட்டில் தான் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது.
கண்டிப்பாக இந்த மில்க் பேஸ்டு பிஸ்னஸ் வச்சுருக்க யாரும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. இங்கே மில்கை வச்சும் மீட்டை வச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட ஹெல்த்தில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இங்கே கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேலே ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக யாருக்கும் வெளியில் சொல்லலை, யாருக்கும் தெரிஞ்ச மாதிரியும் தெரில. ஏன்னா டோட்டலாக அவங்க இந்த ஹெல்த் விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட் எல்லாமே டோட்டலாக ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். ஹெல்த் பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. என்ன ரிசல்ட் வந்தாலும் அவங்க வெளியில் சொல்ல போகிறது கிடையாது, பப்ளிக்கு ரீச் பண்ண விட மாட்டாங்க. ஸோ எனிவே இன்னொரு சின்ன வீடியோவும் இருக்கும், நான் அதை காமிக்கிறேன் மில்க் பற்றினது. ஸோ இந்த டாக்டரும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறாரு, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லாஜிக் அதையும் பேசுகிறாரு. இந்த கவுஸ் மில்க்கை நம்ம குடிக்கணும் அப்படின்ற அந்த லாஜிக்கே டோட்டலாக தப்பாக இருக்குன்னு சொல்ல வர்றாரு. மாடோட கண்ணுக்குட்டி மாடு மாதிரி நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு, சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ப்ரோட்டீன் வேணும், அந்த மற்ற ஸ்டஃப்லாம் வேணும். அதுக்காக இந்த ஒயிட் லிக்விடை கொடுத்துட்டு இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி பெருசாக வளரணும், அவ்வளோதான் பேசிக்காக அந்த கான்செப்ட். அந்த லிக்விடை நம்ம குடித்து நம்ம அதுலேருந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு தப்பான ஒரு லாஜிக். நம்ம கண்ணுக்குட்டி கிடையாது. ஸோ சிம்பிள். பட் எனிவே இங்கே ஒரு சின்ன விஷயம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் கிரெகர் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, இந்த ஒரு ஸ்டடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த காமிச்ச ஒரு ஸ்டடி, அந்த ஸ்டடியில் இந்த கவுஸ் மில்கை குடிச்சிட்டு அந்த ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ஃப்ராக்சர் அதிகமாக தான் ஆயிருக்கு, எதுவும் குறையில. ஸோ எந்த விதத்துலேயுமே கவுஸோட மில்க்கு வந்து போனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. போன் ஹெல்த் ஆகும் நாங்கள், கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும் நாங்கள், கால்சியமும் இன்க்ரீஸ் ஆகலை, போன் வீக்காக தான் போயிட்டு இருக்குது, ப்ரீமெச்சூர் டெத் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, கேன்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லா ஹார்ட் டிசீஸ் கூட இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா விதமான விஷயங்களும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குது, எதுவும் ரெடியூஸ் ஆன மாதிரி தெரியல. இதையும் தாண்டி இன்னொன்று அடிஷ்னலாக சொல்லணுன்னா, ஆக்னிக்கு டைரி ப்ராடக்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா டைரி ப்ராடக்டை நிறுத்தினாலே போதும். வெரி சிம்பிள். இங்கே இருக்குது பாருங்கள், ஆக்னி இன்க்ளூடிங் ஆக்னி. பில்ஸ் சாப்பிட்டா ஆக்னி போயிடும், இல்லைனா இந்த சில ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால், சில சோப் யூஸ் பண்ணால் ஆக்னி போயிடும்னு நினச்சிட்ருக்காங்க. கிடையவே கிடையாது. என்றைக்கு ஹெல்த்தியான டயட்டுக்கு ஒருத்தவங்க மாறுறாங்களோ அப்போ தான் ஆக்னி போகும், அது வரைக்கும் போகாது. இந்த இப்போ இருக்க டாக்டர்ஸ்க்கெலாம் இந்த விஷயம்லாம் தெரியாது. இங்கே ஸ்கின் டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ டேக் நோட்ஸ். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தெரியாது. ஸோ அப்போ தெரிஞ்சிருந்தால் நான் அப்போவே நிறுத்தி ஆக்னிலாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பேன் டீனேஜ் டைம்ஸில். ஸோ எனிவே நான் எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் தரேன். இப்போ அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். அடுத்து எக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர் எக்ஸ் ரியலி ஹெல்த்தி? நிறையா இந்த ஜிம் வீடியோஸ் அப்புறமா இந்த மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அதில் எக்ஸ்லாம் ஏதோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஸ்டாமினா கொடுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எக்ஸ் கூட நிறையா ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு ஷவுட் அவுட் டு nutritionfacts.org, டாக்டர் கிரெகரோட ஒரு வெப்சைட் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து நான் பேசிக்காக இந்த வீடியோக்கு இதில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இருக்க எல்லா கொஷின்ஸுக்குமே பேசிக்காக இதில் ஆன்சர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் பற்றின ஒரு சின்ன வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவோம். Look at dozens of studies all put together covering hundreds of study subjects. We find that blood cholesterol concentration is clearly increased by added dietary cholesterol. Here's an extreme example just to illustrate a year in the life of a study subject on and off eggs. First, they take him off eggs, putting him on a cholesterol-free diet, and his cholesterol plummets within just 3 weeks. Then they give him lots of eggs, and he's back in trouble, and stays there until they take the eggs away and put him back on the cholesterol-free diet, and so on and so forth, turning his high blood cholesterol on and off like a light switch made out of eggs. Of course, the only reason we care about our cholesterol levels or how much plaque is building up inside our arteries is because we want to avoid the consequences, like a heart attack. So do eggs increase our risk of cardiovascular disease or not? Here's the latest meta-analysis, the latest compilation of all the best studies on egg consumption and risk of heart disease going back to 1930. When you put them all together, what do we find?
Overall, those that ate the most eggs had a 19% increased risk of cardiovascular disease, a 68% increased risk of diabetes, and then once you get diabetes, an 85% increased risk of heart disease. And it didn't take much. Less than a single egg a day was associated with a significantly increased risk of heart disease. Just over half an egg a day increased heart disease risk between 6 and 40%, and the risk of diabetes 29%. They conclude that their findings support the American Heart Association dietary guidelines, which advise restricted egg consumption in adults for preventing cardiometabolic diseases like diabetes, our seventh leading cause of death, and heart disease, killer number 1. பேசிக்காக எக்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுது, அதனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அண்ட் டயபிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப ஒரு பழைய ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் 90ஸ்லேயே இவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் இதனால தான் வருது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதனால தான் வருது அப்படின்னு நல்லாவே தெரியும். இந்த மீட் பற்றி பேப்பர்ஸ் பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா, ரொம்ப பழைய பேப்பர்ஸ்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, எதனால பிரச்சனை வருதுன்னு நல்லாவே அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் மீட்டுக்கு எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி எக்ஸுக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்னால் என்ன பிரச்சனை வருது, அதை வந்து எப்படி தடுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஏர்லியாகவே தெரியும். 90ஸ்லேயே நல்லாவே தெரியும். எக்ஸு சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸை நிறுத்தின உடனே கொலஸ்ட்ரால் கீழே போயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். பேப்பர்ஸ் அதையும் நான் லிங்க்கில் தரேன். நிறையாவே பேப்பர்ஸும் இருக்குது. நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். மெடிக்கல் இந்த ஃபீல்டில் செக் பண்ணுறவங்களுக்கு, இந்த பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் எதனால் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், டயபிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ், கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் எதனால் வருது அப்படின்னு. ஆனால் எதுவும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டே இங்கே நான் காமிச்ச மாதிரி இந்த பெரிய அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கும், ஏதோ ஹெல்த்தியாக சம்திங் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இந்த அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. மீட்னால ப்ராப்ளம் வரும், டைரினால் ப்ராப்ளம் வரும், எக்ஸ்னால் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எக்ஸுக்கு, இந்த டைரி ப்ராடக்ட்ஸுக்கு, அப்புறமா இந்த மீட்டுக்கு இதெல்லாம் ரெசிபீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹெல்த்தியாக இந்த ரெசிபீஸ்லாம் சாப்பிடுங்கன்னு போட்டிருப்பாங்க. சிம்பிளாக தே சிம்ப்ளி டோன்ட் கேர் அபவுட் அஸ். டொனேஷன் வாங்குவாங்க, ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எனிவே இப்போது அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த எக்ஸ் பற்றின பேப்பர்ஸ்லாம் காமிக்கும்போது இங்கே மீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேப்பர்ஸ்லாம் காமிப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பேப்பர்ஸில் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க, மீட் வந்து ஹெல்த்தி தான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எக் விஷயத்தில் நிறையா ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேர் ரிவ்யூ இஸ் நாட் ட்ரஸ்ட்வொர்த்தி அப்படின்ற வீடியோவில் நான் சொன்னதை செக் பண்ணி பாருங்கள். எக் கம்பெனிஸ்க்கு அவங்கக்கிட்டே இருந்து ஃபண்டிங் வாங்கிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சம்மந்தம் கிடையாது, மற்ற ப்ராப்ளம், மற்ற டயட்டு அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுகரு, அப்புறமா அந்த மற்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதனால தான் கொலஸ்ட்ரால் வருது, எக்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பேப்பரில் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க எக் பிஸ்னஸ் அந்த குரூப். அவங்க ஃபண்டிங் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வந்த ரிசல்ட்டை இந்த ரிசர்ச் பண்ணுற டீம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எக்குக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, கொலஸ்ட்ராலுக்கும் எக்குக்கும் ஒன்றும் விஷயமும் கிடையாது, இது வந்து பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே மீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணும்போது கொஞ்சம் பேக்ரவுண்டும் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஃபண்டிங் பண்ணி யாரை வேணால், எந்த ரிசர்ச்சரை வேணால் விலைக்கு வாங்க முடியும். ஸோ பி கேர்ஃபுல். அதையும் இந்த nutritionfacts.org அதையும் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் ஏமாற்றிருக்காங்க இந்த எக் பிஸ்னஸ்காரங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட்டு இது ஒரு ஹெட்ஸ்அப், செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ அப்படியே கன்டினியூ பண்ணலாம். வாட் அபவுட் ஃப்ரீ ரேஞ்ச் அண்ட் ஹியூமேன் கில்லிங்? கண்டிப்பாக நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. நார்மல் மீட் கிடையாதுங்க, இது வந்து ஃப்ரீ ரேஞ்ச் மீட்டு, இந்த அனிமல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, நல்ல ஃபுட் தான் கொடுத்து வளர்த்தாங்க,
லோக்கலில் தான் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு கம்பெனியில் கேஜில் அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுத்து கொன்ன ஒரு அனிமலோட மீட் கூட கம்பேர் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்குது. Comparison of fatty acid, cholesterol and vitamin A and E composition in eggs from hens housed in conventional cage and range production facility. ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் வந்து இந்த கேஜில் இருக்க ஹென்லேருந்து வர எக்குக்கும் நார்மலாக ஃப்ரீ ரேஞ்சாக சுற்றிட்டு இருக்க ஹென்ஸோட எக்குக்கும் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பேரிசனில் என்ன கிடச்சிருக்குதுன்னா எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. என்ன மீனிங்னா நார்மலாக கேஜில் இருந்து வர்ற எக்குக்கும் இங்கே ஃப்ரீ ரேஞ்சில் இருக்க எக்குக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக கிடையாது. ரெண்டுமே ஈக்குவலான டேஞ்சரஸ் தான். நம்மளுக்கு ஈக்குவலான கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. மோஸ்ட்லி இதை வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா மீட் ஈட்டர்ஸ் வந்து ஒரு வெல்ஃபேர் மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த அனிமல் வந்து நார்மலாக தான் இருந்திருக்கு, ஸோ இதிலேருந்து ப்ராடக்டாக வர்றது வந்து நார்மலாக தான் இருக்கும், பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அடிஷ்னலாக அந்த அனிமலை நாங்கள் எதுவும் துன்புறுத்தலை, அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மித், அவ்வளோதான். அனிமல் வந்து கேஜில் இருந்தாலும் சரி, ஃப்ரீ ரேஞ்சில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதுலேருந்து வர ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாது. அடிஷ்னலாக இங்கே ஃபுட் ப்ராசஸிங்லாம் ஹெவியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மீட் இண்டஸ்ட்ரியிலலாம். இங்கே இந்தியாவில் அந்தளவுக்கு கிடையாது, ஆனால் ஃபாரினில் ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணுற அந்த ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்கும், நிறையா விஷயம் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் வந்து டீப்பாக அது வந்து ஹெல்த்துக்கு அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப பேட் அது. ஸோ எனிவே இப்போது கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கிறது அப்புறமா இந்த கேஜில் இருக்கிறது, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக டேஞ்சரஸ். இதோட டேஞ்சரஸ் எது அப்படின்னா ஹெவியாக ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுற அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். இந்த ஃபாரின்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த பீஸா, பர்கர், அந்த நிறைய விஷயம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் வந்து இந்த ரெண்டுத்தையும் விட அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ எந்த ஆங்கிளில் நம்ம பார்த்தாலும் மீட் ஈட்டிங், டைரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே டேஞ்சரஸ், அவ்வளோதான். வேணால் அந்த ஃப்ரீ ரேஞ்சில் அந்த அனிமல் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மற்ற விஷயத்தில் இந்த கேஜிடாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதே தான் இந்த ஹியூமன் கில்லிங் விஷயத்துலேயும் அதே தான் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க அனிமல் வந்து ஹியூமன் முறையில் தான் வந்து கொன்னோம், ஹியூமன் ஸ்லாட்டர் தான் பண்ணணும், அந்த அனிமல் வந்து எதையுமே ஃபீல் பண்ணலை, ஸோ வந்து இது வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து உண்மை கிடையாது. அனிமல்னால் எல்லாத்தையுமே நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி அதனாலையும் ஃபீல் பண்ண முடியும். பேசிக்காக இங்கே ஒவ்வொரு அனிமலும் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இந்த சேம்பர்லாம் இருக்கும் ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு, அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அது வந்து இறந்துட்டு இருக்குது, வழியில் துடிச்சு அந்த மாதிரி இறந்துட்டு இருக்குது. எதுவுமே ஒரு ஹியூமன் முறை அப்படின்ற ஒரு முறையே கிடையாது, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இறக்குது. இது வந்து ஒரு சும்மா சொல்கிறது, மீட் ஈட்டர்ஸ் வந்து சும்மா சொல்லுவாங்க, ஹியூமனாக ஸ்லாட்டர் பண்ணுறாங்க, அந்த அனிமலுக்கு வழி தெரியாமல் தான் கொண்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது, எதுவும் ரியல் கிடையாது. இப்போ நான் இந்த கேரி சொன்ன ஒரு சின்ன கிளிப் மட்டும் இங்கே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இந்த ஹியூமன் ஸ்லாட்டர் விஷயத்துக்கு. And I quote, "Kill them in a more decent way." That story sickens me as much as the stories that meat, cheese, milk, and egg eaters love to tell. Hey, Gary, I only eat free-range freedom eggs. Hey, Gary, I only eat animals who were raised and killed humanely on a cage-free organic farm. There is no such thing as humane when it comes to meat, cheese, milk, and eggs. Humane slaughter, humane rape, humane slavery, humane holocausts do not exist. And if for some reason my aforesaid words and the video we just watched aren't proof enough of the terrorism claims that I am levying against the meat, dairy, and egg industries and humanity itself, I don't know. Maybe the billions of dead, dismembered animal bodies could count as proof.
Peace begins at the dinner table with what you put into your body on a daily basis. Good people don't talk about kindness, they practice it. They don't pray about love, they actually give it. I know you have the capability of understanding right from wrong because you all hate people who harm children. Why not despise people who harm animals? It's hypocritical. Why protect one and violate the other when neither one wants nor deserves the abuse? They just wish it would end. ஸோ பேசிக்காக இவர் சொன்ன அந்த வீடியோ வந்து நான் இப்போ காமிக்கிறேன், ஆனால் அது வந்து கொஞ்சம் கிராஃபிக்காக இருக்கும். ஸோ இது வந்து அவரோட ஸ்பீச்சில் இருக்குது, பெஸ்ட் ஸ்பீச் யூ வில் எவர் ஹியரில். நான் வீகன் டாக்குமெண்ட்ரி அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் இப்போ அப்படியே காமிக்கிறேன். இந்த ஹியூமன் ஸ்லாட்டரு, ஜென்டில் ஸ்லாட்டரு, சம்திங் ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே சும்மா சொல்கிறது. எல்லா அனிமல்ஸ்னாலையும் நம்ம ஃபீல் பண்ணுற அதே பெயினை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓகே, வேணாம்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் டூ மச் கிராஃபிக்காக இருக்குது. ஸோ எனிவே, ஹியூமன் ஸ்லாட்டர் அப்படின்றது உண்மையான விஷயம் கிடையாது. எல்லா அனிமல்ஸ்னாலையும் பெயின் அண்ட் சஃபரிங் அந்த எல்லாத்தையுமே அதனால் ஃபீல் பண்ண முடியும். எந்த அனிமலுக்கும் ஆசை கிடையாது இந்த மாதிரி டின்னர் டேபிளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மித். இந்த ஹியூமன் ஸ்லாட்டர் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய மித். ஓகே, இப்போ அப்படி நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். அடுத்த கொஸ்டின், வாட் அபவுட் த ஃபுட் செயின்? நிறைய பேருக்கு ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே, ஏன்னா ஸ்கூல்லேருந்து அதான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தான் ஆம்னிவோரஸ் ஆச்சே, நம்ம வந்து வி ஆர் சப்போஸ் டு ஈட் மீட் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான ஆன்சரும் இந்த ஸ்பீச்சில் இருக்குது. நான் வந்து அதையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை ப்ளே பண்ணுறேன், அப்புறமா நான் சொல்கிறேன். And I seem to think a lot of people eat animals because we've all been told that humans are carnivores, we're omnivores, we're meat eaters, and we're supposed to be doing this. Are you aware that physiologically the human body is actually 100% herbivorous? Plant eaters. The length of our intestines are somewhere between 7 to 13 times the length of our torso, our trunk. That's the same length of all herbivore animal intestines on this planet. They're very long. But the length of the intestines on real meat eaters, hyenas, coyotes, bears, tigers, and lions, only 3 to 6 times the length of their torso. They have a short intestinal tract so they can push through quickly decaying and rotting animal flesh, animal protein, cholesterol, saturated fat, trans fatty acids, which is why it is impossible, I repeat, impossible for any genuine meat eater to ever clog their arteries. Never happens to a real meat eater. What's the number one killer of humans who choose to eat meat, cheese, milk, and egg? Heart disease from clogged arteries, atherosclerosis. Humans and other herbivores, we sweat through our pores to cool ourselves. We don't pant like dogs and cats and lions to cool ourselves down. No claws on the human hand. Claws are a trademark of the carnivore and the omnivore. We have carbohydrate digestive enzymes in our saliva. Only herbivores possess that, meaning we're supposed to be eating tons of carbohydrates like fruits and vegetables. Our teeth, broad, short, blunt, flat, just like the teeth of other herbivores. And before somebody blurts out, "Hey Gary, what about these canines, dog?" Most of the herbivores have canines, incisors, and molars. It would not be possible for them, for us, to be eating hard fruit like apples without those teeth. Our lower jaw goes from side to side in a grinding, chewing motion like this. We grind and chew when we eat. If you grind and chew when you eat like you all do, you are an herbivore. The jaws of carnivores and omnivores can only go up and down, vertically, rip and swallow. There's no chewing, grinding, side-to-side action. And I'm a fair guy. I mean, if somebody out there truly believes that humans are meat eaters, I'll give you 2 challenges to prove me wrong after class, and please do so if you want.
I want you to go outside and locate a squirrel on campus. And when you spot that squirrel, put that carnivore speed into effect that everybody has and chase that squirrel down, pounce on him, and catch him in your mouth. No tools, no weapons, no cages. No one's allowed to be a cheater and a fake carnivore with this challenge. And when you are done killing the squirrel in your mouth, be my guest, eat the squirrel. Eyes, nose, face, toes, tail, anus, inner organs, blood, fur, and don't forget about the brains. You don't get to pick and choose which body parts you want to eat, and you don't get to cook it either. If people want to be real meat eaters, I'd love to see people eat raw flesh from the bone, down to the bone with nothing left but the bones, day after day after day. And challenge number 2, find a 2-year-old child. Place the child in a crib. In the crib, put 2 things, a live bunny rabbit and an apple. If the child eats the bunny rabbit and plays with the apple, send me an email, would you? Let me know, because I'm going to come back and buy everyone in this room a brand new car if that happens. Benzes and Beamers, leather interior too. In fact, பேசிக்காக நம்ம பாடி ஆம்னிவோரஸ் கிடையாது, நம்ம மீட் ஈட்டர்ஸ் கிடையாது. நம்ம பாடி ஹெர்பிவோரஸ் மாதிரி டிசைன் ஆகியிருக்கு. வி ஆர் நாட் சப்போஸ் டு ஈட் மீட். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா பேப்பர்ஸுமே இந்த மீட் ஈட்டிங் சம்மந்தப்பட்டது, அப்புறமா இந்த எக் சம்மந்தப்பட்டது, மில்க் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னா, எல்லாமே நம்ம பாடியை டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்குது. ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது, கேன்சர் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எப்படி எந்த ஆங்கிளில் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் இந்த மீட் ஈட்டிங், டைரி ப்ராடக்ட்ஸ் ஈட்டிங், இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்தை அஃபெக்ட் தான் பண்ணுது, எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணது கிடையாது. இஃப் வி ஆர் சப்போஸ் டு ஈட் தட், ஒருவேளை நம்ம உண்மையிலேயே கார்னிவோரஸ் அந்த மாதிரி ஆம்னிவோரஸ் அந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னா, நம்ம அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹெல்த் எஃபிஷியன்சி வரக்கூடாது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கு இந்த 2020 கூட எடுத்துக்கோங்களேன், 20 இல்லைனா 21, எந்த ஒரு டேட்டா வேணால் செக் பண்ணி பாருங்கள். எதனால அதிகமான டெத்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் தான் வரும். ஏன்னா ஹார்ட் டிசீஸ் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப வருஷமாகவே ஹையஸ்ட் டெத் கவுண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஹார்ட் டிசீஸ்லாம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டயட்டுக்கு போய் காமிக்கும். சரியா, எந்த மாதிரியான டயட்டை இந்த பீப்புளெலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மீட் ஈட்டிங் டயட் இருந்திருக்கும், டைரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே அந்த ரூட்ஸில் இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒருவேளை அதை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நேச்சராகவே இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டனால நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ ஆனால் அந்த மாதிரி இல்லையே, நம்மளுக்கு அதை சாப்பிட்டா பிரச்சனை மட்டும்தான் வருது, ஹெல்த்தியாக எதுவுமே கிடையாது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கூட கிடையாது, எல்லாமே ப்ராப்ளம்ஸ் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். ஸோ மூவிங் ஆன், இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் அபவுட் எவல்யூஷன்? ஏன்னா எவல்யூஷன் தியரி படி எல்லாருமே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் முன்னாடி ஆக்சிடென்டலாக க்ரியேட் ஆகி படிப்படியாக டெவலப் ஆகி வந்த ஒரு கிரியேச்சர்ஸ், அவ்வளவுதான். அதுவும் கொஞ்சம் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே எவல்யூஷன் தியரி படி ஒரு காலகட்டத்தில் ஹண்டர்ஸாக இருந்து மீட்டை சாப்பிட்டவங்க, எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஆன்சஸ்டர்ஸ் தான் அவங்களோட தியரி படி. ஸோ அதெல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. ட்ரூத் சீக்கர்ஸுக்கு மோஸ்ட்லி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எவல்யூஷன் பற்றி, பட் தெரியாதவங்களுக்காக இந்த கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். பேசிக்காக இந்த எவல்யூஷனை நம்புகிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா போன்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணி அதை டேட்டிங் மெத்தட்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இந்த டேட்டிங் மெத்தட்ஸ்லாம் என்னதுன்னா, இது எவ்வளோ பழசு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. அதில் கொஞ்சம் அசம்ப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து இவ்வளோ பழசு அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ப்ஷன் இருக்குது. இந்த போன்ஸ் எவ்வளோ பழசு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ்லேயே. அது மட்டும் இல்லாமல் இவங்க கார்பன் டேட்டிங் அந்த மெத்தட்ஸ்லாம் முடித்ததுக்கு அப்புறமும் கூட இந்த போன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இந்த மியூசியமில் அப்புறமா மற்ற இடங்களெல்லாம் அப்படியே வச்சு காமிப்பாங்க. பாருங்கள், நாங்கள் இந்த மிஸ்ஸிங் லிங்கை கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ எவல்யூஷன் ப்ரூவ் ஆகிருச்சு, இந்த போன்ஸை நாங்கள் டேட்டிங் மெத்தடில் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம், அதோட ரிசல்ட்டு எவல்யூஷன் கூட ஒத்து போகுது, ஸோ எவல்யூஷன் உண்மை. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. பல வருஷமாக இதான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக வந்த எல்லாருமே நீங்கள் கிரியேஷனிஸ்ட்டு, நீங்கள் சயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி
அவங்க எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனிவே இந்த எவல்யூஷன், இந்த டோட்டலாக இந்த எல்லா விஷயமுமே, இந்த கார்பன் டேட்டிங் அப்புறமா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மித், எல்லாமே ஃப்ராடுத்தனம் தான். ஃபஸ்ட் இந்த டேட்டிங் மெத்தட் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து டாக்டர் கென் ஹாவிண்ட் கார்பன் டேட்டிங் பற்றி பேசினது. ஸோ நான் இதை ப்ளே பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மிஸ்ஸிங் லிங்க் விஷயத்தையும் பார்க்கலாம். As far as carbon dating, when it was first invented in 1947 to 53, Willard Libby invented it at University of Chicago, got a Nobel Prize for it, and then moved to Stanford. In 1949, the lower leg of a mammoth carbon dated 15,000 years old, but the skin was 21,000 from the same animal. Talk about a slow birth. 1963, living mollusk shells dated 2,300 years old. It's not getting any better. That's 14 years of practice with carbon dating. 1970, they said if a carbon date supports our theories, we put it in the main text. If it does not entirely contradict them, we put it in a footnote. If it's completely out of date, we just drop it. 1971, freshly killed seal dated 1,300 years old. 1975, one part of a mammoth is 40,000 years old and other parts 26,000. It's not working. 1981, it's not working. It has never worked. 1984, living snails, carbon date 27,000 years old. One atheist said, well, yeah, we know why that one didn't work. Okay, then how do you know any of them do work? If you know some of them don't work, how could you possibly prove any of the carbon dates are working? You can't. I mean, in a court of law, they'd laugh at you for bringing in carbon dating. 1992, two mammoths found side by side. One carbon dates 22,000 years old, another one carbon dates 16,000 years old. This is not an exact science, folks. 1996, up at Berkeley University, they used two different dating techniques. They found these bones are 53,000 to 27,000. That's a 96% error. This is not science. This is fairy tale stuff. It gets worse with potassium argon dating. You need video 7 for that one. ஸோ எஸ், இவங்க எவல்யூஷனிஸ்ட்லாம் காட்டுற அந்த போன்ஸோட ஏஜ் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இதோட ஏஜுமே அவங்களுக்கு ஒரிஜினலாக தெரியாது. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையான டேட்டிங் மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டேட்டிங் மெத்தடுமே 100% கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு அசம்ஷன் இருக்கும். இது வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணது இது எல்லாமே. எதுவுமே ரியல் சயின்ஸு கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த எலும்புலாம் இங்கே மியூசியமில் வச்சு காமிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் எலும்பை வச்சு இதில் வந்து ஃபர் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அதே மாதிரி கண்ணு கலர்லாம் அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் இங்கே மியூசியம்லலாம் காமிக்கும்போது ஏதோ வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மிஸ்ஸிங் லிங்கையே அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துகிட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சரியான மேனிப்புலேஷன், ஒரு மைண்ட் கண்ட்ரோல். இதெல்லாம் இங்கே மியூசியமுக்கெல்லாம் மோஸ்ட்லி குழந்தைங்க தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வரும்போது பாருங்கள், மிஸ்ஸிங் லிங்க் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த எவல்யூஷனுக்கு அந்த ப்ரூஃப் இருக்குது, இந்த ப்ரூஃப் இருக்குது, இது எல்லாருமே ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காமிச்சு ஏமாத்துறதுக்காக பண்ணுறது. எவ்வளோ ஒரு ஏஜ் இருக்குது, எவ்வளோ பழசுது அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்லவே முடியாது. ஒரு கரெக்டான மெத்தட் இது வரைக்குமே கிடையாது. அது வந்து ஒரு அக்செப்டட் விஷயம், அவ்வளவுதான். அந்த சயின்டிஸ்ட் குரூப்பில் இருக்கவங்க ஏற்றுக்கிட்டது, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அதெல்லாம் உண்மை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதே மாதிரி இங்கே லூசிக்கும் ஒரு விஷயம் இருக்குது. லூசின்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லி அவங்க எவல்யூஷனிஸ்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இதுவுமே வந்து கென் ஹாவிண்டோட வீடியோ தான். ஸோ ஒரு லாஸ்ட் பார்ட் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். Up and begins talking to you about evolution. And the whole zoo seems to be devoted to pushing this one theory of evolution. Why on earth does a zoo have to talk about evolution? Why can't you go look at the animals, you know? But they think they have to use the zoo to teach the boys and girls who come about evolution, and that's what they're doing at many zoos across the country. But actually, for Lucy, not one foot bone or hand bone was found. None. But on St. Louis Zoo's wax figure, they put human feet and human hands. No bones at all were actually found. Other Australopithecines that have been found all had curled toes. They were obviously knuckle walkers. And their big toe was separated from their other toes, indicating it's called a grasping foot, where they can actually grab a tree branch with their foot. You can't do that because your toes all line up, you know, your big toe and other toes line up. But all the other Australopithecines had this grasping foot with a toe separation. But the St. Louis Zoo put Lucy with human feet on there. There's no telling how many hundreds of thousands of kids go through this thing and see this every year
and are impressed with the idea, wow, they have evidence for evolution. And it's just pure propaganda. That's not evidence for evolution. Professor from Washington University said, the statue is a complete misrepresentation. And I believe they know it is a misrepresentation. That is a fancy word that means a lie. The zoo director of education, Bruce Carr, said, zoo officials have no plans to knuckle under. I don't know if there's a pun intended there or not, but certainly would be one. He said, we cannot be updating every exhibit based on every new piece of evidence. We look at the overall exhibit and the impression it creates. We think the overall impression this exhibit creates is correct. Now, excuse me, Bruce, what impression are you trying to get across to these kids? Are you trying to make them believe there's evidence that apes turn to humans or ape-like creatures turn to humans? Is that what you're trying to make the kids believe? Well, if you really have some evidence for evolution, I would like to see it. I'm not against evidence. I'm against lying. And this is lying. That's not evidence for evolution. இந்த லூசி விஷயம் மட்டும் கிடையாது, மற்ற மிஸ்ஸிங் லிங்க்கு எல்லாமே சரியான ஃப்ராடு. இந்த வீடியோவில் அவர் சொன்ன மாதிரி இவங்க வந்து காலையே கண்டுபிடிக்கலையா, ஆனால் இங்கே எலும்புலலாம் இங்கே மியூசியமில் வச்சு காமிக்கும்போது ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரே இருக்குது, ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மங்கி வந்து நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு மிஸ்ஸிங் லிங்க்கு அவங்க எப்படி இந்த ஸ்கூல் புக்கிலலாம் சொல்லித்தராங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவங்களாம் வந்து இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க டைரெக்டாகவே நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து ரியல் தான் அப்படின்னு சொல்லி அங்கே மியூசியமுக்கு போகிறவங்களாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஹீலியோசென்ட்ரிசம் லை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பால் தியரி மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பொய். கொஞ்சம் கூட உண்மை இந்த எவல்யூஷன் தியரியில் கிடையாது. ஹீலியோசென்ட்ரிசம் இந்த எவல்யூஷன் விஷயம் ரெண்டுமே வந்து ஒன்று தான் பேசிக்காக. இதோட எவல்யூஷனோட ஸ்டார்டிங்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்ஸோட ஸ்டார்டிங்க்கு போய் நிற்கும். யூனிவர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி எவால்யூ ஆச்சு அப்படின்னு வரும். ஸோ ஹீலியோசென்ட்ரிசமும் இப்போ அந்த ஹியூமன் எவல்யூஷன் எல்லாமே கனெக்டட் ஆகி இருக்க ஒரு விஷயந்தான். ரெண்டுமே மிகப்பெரிய பொய். மேனிப்புலேஷன், ப்ரொபகண்டா, இன்னும் வேறு என்ன வார்த்தை இருக்குது, சூடோ சயின்ஸ், லைஸ், ஃபேரி டெய்ல்ஸ், குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டிய கதைகள், உண்மை கிடையாது. ஸோ இதை ஒரு கான்செப்டாக வச்சு நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே எவல்யூஷன் படி மீட் ஈட்டிங்லாம் ஈடுபட்டாங்க, அவங்கெல்லாம் மீட் சாப்பிட்டாங்க, டேரி குடித்தாங்க, ஸோ நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் கிடையாது, இல்லாஜிக்கல் திங். ஏன்னா உங்களோட பேசிக் அந்த லாஜிக்கை எவல்யூஷனை பேஸ் பண்ணி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த ஹோல் கான்செப்டுமே தப்பு. சாரி, எவல்யூஷன் ரியல் இல்லை, நம்ம ஆன்சஸ்டர்ஸ் மீட் ஈட்டர்ஸ் கிடையாது. மீட் ஈட்டிங் அப்படின்ற அந்த கான்செப்டே ரொம்ப ஒரு புது விஷயந்தான் பேசிக்காக. சாண்டர்ஸ் சொல்லியிருப்பார் அந்த விஷயத்த, நான் அப்படியே இங்கே போக அதையும் காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி டெல்ஸ் அபவுட் மீட் ஈட்டிங்? இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் இந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். ரிலீஜியன் அப்புறமா ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே கம்ப்ளீட் ஆப்போசிட். ரிலீஜியன் அப்படின்றது ஒரு புக்கை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. எல்லா ரிலீஜனுக்கும் ஒரு புக் இருக்கும், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், சில மித்தாலஜிஸ் இருக்கும், அதை வந்து அப்படியே நம்பிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ட்ரூத் சீக்கிங் ஜேர்னி, எதுலேயும் பவுண்ட் ஆகி இருக்கிறது கிடையாது. ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு ரிலீஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக சொன்னேன், ரிலீஜனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேறு. ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். ஸோ இப்போ இந்த மீட்டிங் ஸ்டஃப் பற்றி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அப்புறமா இந்த மற்ற இடங்கள் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு ஆன்சர் வந்து சாண்டோஸ் சொன்னது தான். சாண்டோஸ் பற்றி ஆல்ரெடி நிறையா ட்ரூத் சீக்கர்ஸுக்கு தெரியும். பேசிக்காக அவர் வந்து தியாலஜியில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு, ஆஸ்ட்ராலஜி பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃப்ளாட் எர்த்துக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணது இவர் தான். ஹீலியோசென்ட்ரிசமாக டீபங்க் பண்ண ஒரே ஆஸ்ட்ராலஜர் எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும்தான். மற்ற எல்லா ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களும் ஹீலியோசென்ட்ரிசமில் தான் இன்னும் மாட்டிகிட்டு இருக்காங்க, வெளியில் வரல. இவர் மட்டும்தான் ஓப்பனாக ஹீலியோசென்ட்ரிசம் கரெக்ட் கிடையாது, ஏன்ஷியன்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாட் எர்த்தை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு ஓப்பனாக அப்படியே அட்மிட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணார் ஹீலியோசென்ட்ரிசமை. ஸோ இவர் சொன்ன 2 கிளிப் இருக்கேன்ட்ட, அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பார்ட் மட்டும் நான் காமிக்கிறேன். I would love to warn the meat eaters. From the bottom of my heart, all scriptures condemn meat eating.
It is an aberration, and no meat eater will ascend. None of the alchemical processes can function properly to activate the individual so that he or she will be self-realized. Here is how Bhagavad Gita explains it. All meat eaters will reincarnate as the animals that they eat and will be slaughtered by the animals and eaten by the animals that they eat. Animal killers do not know that in the future the animal will have a body suitable to kill them. That is the law of nature. ஸோ பேசிக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே மீட் ஈட்டிங்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பகவத்கீதாவை ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாரு. பகவத்கீதாவில் எந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னா, சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுற அந்த விஷயத்தை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மீட் ஈட்டிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே கர்மாலையும் அஃபெக்ட் ஆகும், ரீஇன்கார்னேஷன்லேயும் அஃபெக்ட் ஆகும் மீட் ஈட்டிங் பண்ணுறது. ஸோ அகெயின் இந்த கிளிப் செகண்ட் கிளிப்புக்கு போகலாம். ஏன்னா அது ஃபுல்லாக பேசினா ஒரு 40 minutes சம்திங் இருக்குது. ஸோ செகண்ட் கிளிப்புக்கு போகலாம். Anything to do with shedding blood, the soul is in the blood. Anima means soul. Animale means a bad soul. Male in Latin means bad. So animale, animated bad, is what animal means. Bad animation is these souls. They're not bad, but they're called bad because they're not human, because they don't have the same consciousness. They haven't got the two-way consciousness that we have, the reflective consciousness where we can self-examine ourselves. We have this beautiful consciousness. That's divine, divided, two-way. Animals have an instinctive one way. They can't examine themselves and look themselves in the mirror and say, oh, goodness, look at me, you know, oh, I should improve this and I should improve that or whatever. They can't do that, you see. And so they are bad souls, animale. When you shed their blood and you eat their carcasses, you are a carcass cruncher. That's what the philosophers call them, carcass crunchers, the crunchers of death. And there's no life in dead carcass. There is the shedding of blood only. And those souls, Porphyry says, the animals that scream just because they are unintelligible does not mean they are not screaming to you, why do you have to eat me, which you cannot transmute, when you have other better food, fruits of all kinds of aroma and flavour, aromatic vegetables and nuts and seeds and grains. Why do you have to do this to me? Why? I want to live. And they scream. Their screams are screams of their love life. Yes, it's... ஸ்பிரிச்சுவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளட்டில் தான் சோல் இருக்குது. ஸோ லைஃப் இருக்குதுன்னு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க, சில இடத்துல சோல் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் எனிவே ரெண்டுமே ஒன்று தான். பிளட்டில் தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து அனிமலில் இருந்து அதை நம்ம பாடிக்குள்ளே போடக்கூடாது. பேசிக்காக இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பகவத்கீதா அப்புறமா மற்ற ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே மீட் ஈட்டிங்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. இன்னும் டீப்பாக போக போக இவர் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருப்பார். எதுனதுன்னா வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய குவாட் இருக்கும் இல்லையா, அது வந்து ரியல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எஸ், நம்ம வந்து எந்த மாதிரியான ஸ்கிரிப்சர்ஸை எவ்வளோ ஒரு பழசாக இருக்கிறத பார்த்தா கூட எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது மீட் ஈட்டிங்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. சாண்டோஸோட ஃபுல் வீடியோ நான் லிங்க்கில் கீழே தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் வீகன் டயட் அண்ட் ஆல்சோ இஸ் இட் பெட்டர் தென் மீட்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ். ஜஸ்ட்டு வந்து மீட் அப்புறமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா அது வந்து வீகன் டயட், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு மீட் ஈட்டர்ஸுக்கு காமனான கொஸ்டின் என்னதுன்னா, வீகன் டயட்டில் மாறின உடனே பாடி வந்து வீக் ஆகிராதா, நியூட்ரிஷன்லாம் கிடைக்காம போயிடாதா, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க யூஸ்வலாக. ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸில் மற்ற ஃப்ரூட்ஸில் நார்மலாக ஆல்டர்னேட்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வீகன் ஃபுட்ஸில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்குது.
மீட்லேருந்து வீகன் டயட்டுக்கு மாறுறதுனால எந்த விஷயத்தையுமே யாருமே மிஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த நியூட்ரிஷன் கிடைக்காதா, இந்த விட்டமின் கிடைக்காதா அப்படின்னு கிடையாது. எல்லாமே இந்த டயட்லேயும் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸை, இந்த பாடிக்கு வர ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். மீட்டையும் டெய்ரியையும் அவாய்ட் பண்ணுறனால வேறு எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள் அண்ட் ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது மீட்டையும் டைரியும் விடுறதுனால. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, த கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு. இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து சில ஆத்லெட்ஸ், அப்புறமா இந்த பாடி பில்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் மீட் ஈட்டிங்கில் வீகன் டயட்டுக்கு மாறி எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். நீங்கள் சீரியஸாக இதில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை வீகனுக்கு மாறிட்டா பாடி ஹெல்த் வராது, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்ரி செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ட்ரெய்லர் மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். I ate a lot of meat. They showed us commercials. Steak. That's what a man eats. Selling that idea that real men eat meat. Serious man food. But you got to understand, that's marketing. That's not based on reality. I've been teaching fighting techniques. உண்மையிலே ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி இது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மீட் ஈட்டிங் அப்புறமா இந்த டைரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருப்போம், அதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சுத்தமான பொய், உண்மை கிடையாது. வீகன் டயட்டை ஃபாலோ பண்ணி நம்மளால் இப்போ இருக்க மீட் ஈட்டர்ஸை விட எவ்வளவோ பெட்டராக நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. ஒரு மஸ்ட் வாட்ச் இந்த டாக்குமெண்ட்ரி. அதே மாதிரி இங்கே நானும் வந்து 1 இயராக வீகன் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த மீட்டையும் சாப்பிடல, எந்த டைரியும் சாப்பிடல. நான் முன்னாடி இருந்ததை விட ஹாப்பியாக தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. மீட் ஈட்டிங் பண்ணலன்னா இல்லைனா டைரி சாப்பிட்லன்னா நல்லா இருக்காது, அந்த மாதிரி சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது. பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க மீட் ஈட்டிங்லேருந்து வீகனுக்கு மாறினா. ஒன்றும் நம்ம பெருசாக எதுவும் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து மீட் சாப்பிடல, அந்த பால் அப்புறமா அந்த மற்ற விஷயங்கள் குடிக்கிறது கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள், பாடிக்கும் நல்லது, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நல்லது. எதையும் நம்ம பெருசாக மிஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எஸ், இப்போ அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கும் போகலாம். ஆல்ரைட், இப்போ நீங்கள் வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டீங்க. இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ரிஸ் நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு எண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட் த ஹெல்த், நெட்ஃப்ளிக்ஸில் இது இருக்குது, அதே மாதிரி இங்கே யூடியூப்லேயும் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஒரு குளோப் லோகோ வருது, அதை மட்டும் ஜஸ்ட் இக்னோர். இந்த ஹீலியோசென்ட்ரிக் பிஎஸ் லோகோ ஒன்று லோட் ஆகிட்டு இருக்குது, ஸோ இது ஜஸ்ட் இக்னோர் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் இங்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோக்ஸ் ஓவர் நைஃப் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு லெக்சர் டாக்குமெண்ட்ரி கிடையாது. ஃப்ரம் டேபிள் டு ஏபிள், காம்பேக்டிங் டிசேபிளிங் டிசீசஸ் வித் ஃபுட். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். டாக்டர் கிரேகர் தான் இதையும் பண்ணியிருக்காரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள் எப்படிலாம் மீட் அப்புறமா அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீசஸ், கேன்சர், அப்புறமா இந்த மற்ற பிரச்சனையெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டண்ட், மஸ்ட் வாட்ச். அதே மாதிரி இங்கே கொண்டாத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேம் சேஞ்சர்ஸ், இந்த ஆத்லெட்ஸ் அப்புறமா பாடி பில்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் எப்படிலாம் சேஞ்ச் ஆனாங்க வீகன் டயட் ஃபாலோ பண்ணி, அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் அதில் இருக்கும், அதுவும் இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறமா இங்கே வீகன் டாக்குமெண்ட்ரிஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு 8 வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய எண்டிங் ஸ்டேட்மெண்ட், as you already know, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி 1 இயராக வீகன் டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் செக் பண்ண வரைக்கும் மீட் ஈட்டிங் அப்புறமா அந்த டைரி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியல. ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கும் சரி, அது வந்து பிரச்சனையை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ லாஜிக்கலாக நான் யோசித்து பார்த்து நான் மீட் ஈட்டிங் அப்புறமா டைரியை வந்து விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக. 1 இயராக விட்டுட்டேன். எனக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட் திங்கும், ஹெல்த் வந்து டெஃபிஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக தான் இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு டோட்டலாக நான் மீட் ஈட்டிங்கை மறந்துட்டேன். பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியாக
நார்மலாக இருக்கேன். இங்கே மீட் ஈட்டர் சொல்கிற மாதிரி வீகன் டயட்டுக்கு மாறினா ஹெல்த் டெஃபிஷியன்சி வரும் அப்படின்றதுலாம் உண்மை கிடையாது. ஸோ எஸ், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் தரேன். மீட் ஈட்டிங் நல்லது தர்ற மாதிரி நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் தெரியல. ஸோ எஸ், ஆஃப்டர் ஆல் இட்ஸ் யுவர் சாய்ஸ், இட்ஸ் யுவர் பாடி, இட்ஸ் யுவர் சோல், இட்ஸ் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸும் கீழே இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.